அனைவருக்கும் வணக்கம். அதாவது வெளிச்சம், அதாவது ஒளி, அருள் பெருஞ்சோதி. ஆமாம், வல்லார் சொன்னார். எஸ், உண்மைதான். கடவுள் ஒளி ரூபமானவன் அப்படின்னு மட்டும் அவர் சொன்னார். கடவுள் இருள் ரூபமும் கூட ஆனவன். அதான் உண்மை. நம்மளுடைய இங்கே உள்ள இதுபடி, இறை நம்பிக்கைப்படி நம்ம ஒளியை ஏற்றுக்கிட்டோம், இருளையும் ஏற்றுக்கிட்டோம். ஒளிங்கிறது சிவம், இருளுங்கிறது சக்தி. ஆமாம், அதுதான் உண்மை. ஆனால் இரண்டும் வெவ்வேறானது அல்ல, இரண்டும் ஒன்று தான். ஆமாம். சரி, முதலில் நாம் எங்கிருந்து தோன்றினோம்? ஃபஸ்ட் நம்ம முதல்ல பிறப்பதற்கு முன்பே நாம் அறிந்த விஷயம் என்ன? ஒளி அல்ல, லைட் அல்ல, இருள் தான். தாயின் கருவறையில் நாம் இருள் அடைந்த சூழ்நிலையில்தான் நாம் உருவாக்கப்பட்டோம், வளர்ந்தோம். 10 மாதம், 9.5 மாதம். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்தோம், ஒளியை காண, லைட்டை காண. அப்போ நம்ம வளர்வதற்கு எந்த சூழ்நிலை நமக்கு துணையாக இருந்தது? இருள். அது ஒரு 9 மாதம், 10 மாதம். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க வெளியில் வந்ததுக்கு பிறகு நமக்கு வாழ்வதற்கான சூழ்நிலை என்ன? பகலில் ஒளி, இரவில் இருள். 24 மணி நேரத்தில் ஏன் ஃபுல்லாக அருள் பெருஞ்சோதி அப்படின்னா அப்போ ஒளி மட்டும்தானே இருக்கணும். அப்போ ஏன் இருள் இருக்கு? உண்மைதான். பகலிலே இறைவன் முழுவதும் ஜோதி ரூபத்தில் தெரிவான். தலைக்கு மேலே பார்க்குறப்ப ஒரு ஒளி தெரியும். இங்கே உள்ள பகலில் நாம் அனைவரும் காணும் ஒளியை விட ஒரு சூப்பரான ஒரு ஒளி தலைக்கு மேலே தெரியும். ஆமாம், சுப்ரீம். அது இரவில் ஒளி தெரியும், பகலில் தெரிஞ்ச அதே ஒளியும் தெரியும். இப்போ பகல் நீங்கள் பார்க்குற ஒளியும் தெரியும், சுப்ரீமான ஒரு ஒளியும் தெரியும். இரவில் அந்த ஒளி அப்படியே தெரியும், ஆனால் அதை சுற்றி இருள் இருக்கும். பகலில் அருள் பெருஞ்சோதி, அருள் நிறை ஜோதி எல்லாம் ஓகே தான். ஆமாம், இறைவன் ஜோதி ரூபம். இரவுலையும் இறைவன் ஜோதி ரூபமானவன். அப்படித்தான். அப்போ இருளில் சுற்றி பறந்துருக்க. அப்போ அது என்ன? இறைவன் இருள் பெரும் ஜோதியும் கூட, இருள் நிறையும் ஜோதியும் கூட. நீங்கள் உருவான காலகட்டத்தில் அம்மாவோட கருவறையில் இருளை தான் நீங்கள் உணர்ந்தீங்க. இந்த இருள்லையே தான் நீங்கள் கருவானீங்க, அப்புறம் திருவானீங்க, வளர்ந்தீங்க, வெளில வந்தீங்க. நம்ம எல்லோரும், நானும் அப்படி தான், எல்லோரும் எல்லா சகல சிவராஜிகளும் அப்படி தான். அந்த இருளுக்குள்ளே தான் நம்ம பிரெயின் இருக்குது. பிரெயின்குள்ளே வெளிச்சம் இருக்கா? எக்ஸ்போஸ் பண்ணி பார்த்தா அவ்வளோதான், பிரெயின் காலி. இருளுக்குள்ளே தான் ஹார்ட் இருக்குது, இருளுக்குள்ளே தான் வயிறு இருக்குது, இருளுக்குள்ளே தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாம் இருக்குது. அதில் ஒளியே கிடையாது. வெளியில் தான் ஒளி. அந்த ஒளியை கொண்டு இயங்குவது இருள் தான். ஸோ அப்போ இறைவன் அப்படிங்கிற சக்தி ஒளியும் இருளும் ஒன்றுடன் ஒன்று கலந்த ஒரு வடிவம். அதனால தான் நான் அருள் பெருஞ்சோதி அப்படிங்கிற மாதிரி நான் இருள் நிறை ஜோதி, இரு பெருஞ்சோதின்னு சொல்கிறேன். ஸோ இருள் இல்லாமல் ஒளி இல்லை, ஒளி இல்லாமல் இருள் இல்லை, இருளும் ஒளியும் ஒன்றே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? அதுதான் உண்மை. நான் காணுவது அதுதான். பகலிலேயும் அருள் பெருஞ்சோதியை காண்கிறேன். அது சுப்ரீம். ஆமாம், அந்த வெல்டிங்கில் அந்த வெல்டிங் பண்ணுறப்ப அதோட நடுவில் ஒரு ஒளி தெரியும். அந்த ஒளி மேலே தெரியும், தலைக்கு மேலே. அதை சுற்றி இந்த பகல் இருக்கும். வெல்டிங் ஒளியோட அந்த பகல் பொழுது ஒளி கம்மியாக தான் இருக்கும், லைட்டு. இரவுலையும் அதே ஒளி இருக்கும், ஆனால் இருள் அதை சூழ்ந்துருக்கும். பகலில் அந்த ஒளியை இந்த வெளிச்சம் எப்படி இரண்டரை அப்படியே சூழ்ந்து அதை அரவணைச்சிக்கிட்டு இருக்கோ, அது மாதிரி இரவுலையும் அந்த இருள் அதை அப்படியே அரவணைச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ வெளிச்சமும்
வெளிச்சம் வெளிச்சத்தை அரவணைப்பது போல் இரவிலே அந்த இருள் அந்த வெளிச்சத்தை அரவணைச்சிருக்கு. அப்புறம் அப்படிங்கிறதுனால அந்த இருளுங்கிறது அந்த வெளிச்சத்துக்கு தூரமான ஒன்றும் இல்லை, அந்நியமான ஒன்றும் இல்லை. அந்த வெளிச்சமும் இருளும் ஒன்று தான். அதனால தான் இறைவன் அருள் பெருஞ்சோதியாக பகலில் இருக்கிறான், இரவிலே இருள் பெருஞ்சோதியாக இருக்கிறான். அதனால தான் நான் வந்து ரெண்டும் ஒன்று நான் சொன்னேன். வள்ளலார் சொன்னதும் ஒன்று தான், நான் சொல்கிறது ஒன்று தான். ஆகையால் நாம் இருளை கண்டு பயம் கொள்ள வேண்டாம். இருளும் நமது தாய் தான். தாய் மடியில் நாம் கருவான போது, திருவான போது, உருவான போது நம்மளுக்கு இருள் தானே நம்மளை பாதுகாத்து வச்சிருந்துச்சு. அந்த இருளை வெளியிலேருந்து ஒளி உயிர் கொடுத்து பாதுகாத்தது. நம்மளை உருவாக்குனது இருளும் ஒளியும் தான். அதனால தான் இறைவனை நான் இருள் பெரும் ஜோதி, இருள் நிறை ஜோதி அப்படின்னு நான் சொன்னேன். நல்ல விஷயம் தானே. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் வாழ்க வாழ்க வாழ்க.